ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமியின் வார்த்தைகளை நீ சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே. இன்று எதிர்பாராத ஒரு நபரிடத்திலிருந்து உனக்கு அதிர்ச்சியான செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தியினால் உன்னுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்ற நிகழ்வும் நடந்துவிடும். அந்த விஷயம் இன்னும் சற்று நேரத்தில் நடக்கும். பிள்ளையே, அவரிடத்திலிருந்து உனக்கு ஒரு அழைப்பு வந்தே தீரும். அது யார்? நம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அந்த செய்தியை சொல்லப்போவது யாராக இருக்கும்? அப்படியே இருந்தாலும் இவர்கள் நமக்கு நல்லது நினைப்பார்களா அல்லது கெட்டது நினைப்பவர்களா என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் அப்பன் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதன் பின்னால் பல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ வெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கின்ற சூழ்நிலையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து விடத்தான் போகிறேன். எதிர்பாராத ஒருவரிடத்தில் வருகின்ற செய்தியானது உனக்கு முன்பே தெரிந்து விட்டது என்றால் மனதளவில் உன்னை நீயே தயார்படுத்தி கொள்வாய் அல்லவா? பிள்ளையே, உன் அப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது. பல மனிதர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் நான் உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது போன்றெல்லாம் நடந்து விடுவது கிடையாது. இந்த வாழ்க்கை உனக்கு எப்படி மாறும், எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதையெல்லாம் நீ முன்பே தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு நடக்கும் எதிர்பாராத திருப்பங்களும் சோதனைகளும் எந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்தியதோ, எந்த இடத்தில் உனக்கு கஷ்டங்களை எல்லாம் கொடுத்ததோ அதே இடத்திலிருந்து நீ மீண்டு வந்து நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு புரியாத வரை நீயும் விளையாட்டுத்தனமாகத்தான் சிறு பிள்ளையாக இருந்து கொண்டிருந்தாய். எப்போது இந்த வாழ்க்கையில் தனித்து விடப்பட்ட போது ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள முடியாமல் மற்றவர்களின் உதவிக்காக நீ ஏங்கிக் கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் இப்பொழுது இந்த நிலையை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை முழுவதும் யாரையும் சார்ந்திருக்க முடியாது. இனி நானே இதையெல்லாம் செய்ய வேண்டும், செய்ய தெரியவில்லை என்றாலும் செய்து பழகி கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாய் அல்லவா? என் பிள்ளையே, உன்னை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட எல்லை வரிதான் உன்னோடு பயணிக்க முடியும். அதற்கு மேல் அவர்களால் பயணிக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்பொழுதுதான் ஒவ்வொரு மனிதர்களின் சுயரூபமும் உனக்கு முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த நேரத்தில்தான் யார் உதவி செய்வார்கள், யார் காலை வாரி விடுவார்கள் என்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இதுவரை நீயாக நினைத்து கொண்டிருக்கலாம், இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் நம்மோடு நட்பாக இருக்கிறார்கள், இவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று நினைப்பாய். ஆனால் அவர்கள் மூலமாகவே உனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் உன்னை தேடி வரும். அப்படிப்பட்ட அவசர காலத்திலும் கூட உன்னை கைவிட்டு விட்டு அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்படியாக இந்த வாழ்க்கையில் சில சோதனைகள் எல்லாம் வந்து உனக்கான நல்ல மனிதர்களை எல்லாம் அடையாளம் காட்டித்தான் கொடுக்க போகிறது. இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி சொல்கின்ற ஒரு அழைப்பு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தான் கொடுக்க போகிறது. அப்படியானால் அந்த நபர் எதிர்பாராத நபராக இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? இவரிடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் என்று நீ எதிர்பார்த்தே இருக்க மாட்டாய். இவரால் உனக்கு ஒரு உதவி செய்ய முடியும் என்று நீ இதுவரை யோசித்து கூட இருக்க மாட்டாய். ஆனால் இவர் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய வருகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இவர் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க வருகிறார் என்பதும் உண்மை. இத்தனை நன்மைகளையும் நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றது போல நீயாக உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும். தங்க பிள்ளையே, ஒருவர் பல காலத்துக்கு முன்னால் உன்னோடு அத்தனை நட்பில் இருந்தார். ஆனால் சூழ்நிலை காரணமாகவும் தனிப்பட்ட விஷயங்களாலும் அவர்கள் இடம் மாறி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட நிலையில் உனக்கும் அவருக்கும் இடையில் நெருக்கம் குறைந்து விட்டது.
எந்த தொடர்பும் அதிகமாக இல்லை. முன்பெல்லாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் உனக்கு உடனடியான ஆறுதல் அவர்களிடத்தில் இருந்துதான் கிடைக்கும். ஆனால் இப்பொழுது அது போன்ற எந்த ஒரு ஆறுதலும் உனக்கு முழுமையாக கிடைத்து விடுவது இல்லை. இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் இன்னும் முழுமையாக நடக்கவில்லை என்றுதான் சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இப்படி இருக்கின்ற வாழ்க்கையில் எந்த உறவும் கூட நம்மிடத்தில் நிலையாக இல்லையே, நம்மை விட்டு பிரிந்து செல்கிறதே என்று நினைத்து என் பிள்ளை நீ கண்ணீர் வெட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இதையெல்லாம் தாண்டித்தான் நீ இந்த கருப்பனிடத்தில் வந்து இன்று உனக்கான ஆறுதலை எல்லாம் நீ பெற்று கொண்டிருக்கிறாய். அப்பன் நம்மை காப்பார் என்று நீ நம்பினாய் அல்லவா? நிச்சயமாக நான் உன்னுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் வீணடிக்க மாட்டேன். நாம் எப்படி நம்முடைய சூழ்நிலைகளை கவனத்தில் கொண்டு நம்மை பற்றி மட்டும் அதிகமாக யோசிக்கின்றோமோ அதுபோலத்தான் மற்றவர்களின் சூழ்நிலையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உன்னை விட்டு விலகவே நினைக்காத ஒரு நட்பு உன்னை விட்டு பிரிகிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது மீண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுத்து துணையாக இருக்கப் போகிறார்கள் என்றால் அவர்களின் வார்த்தைகளை கேட்டதுமே நம் மனதில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பாரமும் முழுமையாக இறங்கிவிடும் அல்லவா? அதுபோலத்தான் உன்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கும் ஆறுதலாக இருக்க வேண்டும். என் தங்கமே, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்துதான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறார்கள். வாழ்க்கையின் விரக்தியின் விளிம்பிற்கு சென்ற என் குழந்தை, இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாகவே சென்று விடலாம் என்று நீ நினைத்த நேரத்தில்தான் இவரின் வருகை உன் வாழ்க்கையில் அரங்கேறி இருக்கிறது. இந்த நேரத்தில் நீ செய்கின்ற எல்லா செயல்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாம் கடந்து போகும், எல்லா விஷயங்களும் மறைந்து போகும். நாம் வாழ வேண்டும் என்பதை அவர்கள் உனக்கு நிச்சயமாக உணர்த்திவிட்டுத்தான் செல்வார்கள். நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நிறைவாக கொடுக்க அவர்கள் முன்னெடுத்து செல்வார்கள். இந்த கருப்பண்ணசாமி நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நினைத்து விட்டால் நடத்த முடியாத விஷயம் என்ற ஒன்று உண்டா? என் பிள்ளையே, பழகுகின்ற ஒவ்வொரு நட்புக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது. இவர்களிடத்திலிருந்து வருகின்ற ஒரு அழைப்பினால் உன் மனதில் இருக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு தெளிவாக பல உண்மைகளை எல்லாம் உணர்த்திவிடும். உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகும். எல்லா மாற்றங்களையும் கடந்து நீ நல்லபடியாக நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய். உனக்காக என்றும் என்றென்றும் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த கருப்பன் சொன்ன அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். உன்னுடைய நெருங்கிய நட்பின் அழைப்பு உன்னுடைய மனநிலையை நிச்சயமாக மாற்றி கொடுத்து உனக்கான ஆறுதலாக இருக்கும். என் பிள்ளையே, பல நாள் நட்பு ஒரு நாள் மீண்டும் உன்னை சேர வரும் பொழுது அவர்களின் சூழ்நிலைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கோபப்படாதே. அதனால் எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு நீயும் மதிப்பு கொடுக்க வேண்டும். அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு நீயும் மரியாதை கொடுக்க வேண்டும். இதை நீ சரியாக செய்தாலே போதும். உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நன்மையை மட்டுமே கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.